வணக்கம். காலை நேர பிரதான செய்திகள். விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்புச் செய்திகள். தொழிற்சங்க நடவடிக்கையை தீவிரப்படுத்தும் இலங்கை மின்சார சபை ஊழியர்கள். இன்று முதல் குறையும் பொருட்களின் விலை. அரசு தொடர்பான சோதனைகள் தொடர்கின்றன. அரசாங்கத்துக்கு மஹிந்தாவின் சாட்டை அடிப்பதில். விடுதலை புலிகளுடன் தொடர்புடைய பணச்செலவை வழக்கில் இலங்கை பெண்ணை விசாரிக்க நீதிமன்றம் அனுமதி. இலங்கை மின்சார சபை பொறியியலாளர்கள் சங்கம் உட்பட மின்சார சபையின் பல்வேறு தொழிற்சங்கங்கள் நேற்று நள்ளிரவு தொடக்கம் தமது தொழிற்சங்க நடவடிக்கைகளை மேலும் தீவிரப்படுத்த உள்ளதாக அறிவித்துள்ளது. கடந்த 4ஆம் தேதி முதல் சட்டப்படி வேலை போராட்டம் ஆரம்பிக்கப்பட்டு தொடர்ந்து 17 மற்றும் 18ஆம் தேதிகளில் சுகையின போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. தொடர்ச்சியாக கடந்த 17 நாட்களாக மேற்கொள்ளப்பட்டு வரும் எதிர்ப்பு தொழிற்சங்க போராட்டங்கள் தொடர்பில் மின்சார சபையில் சம்பந்தப்பட்ட தரப்பினர் உரிய நடவடிக்கைகளை முன்னெடுப்பதற்கு தவறியுள்ளதாக மின்சார சபை தொழிற்சங்கங்கள் தெரிவிக்கின்றன. இந்நிலையில் இலங்கை மின்சார சபை மறுசீரமைப்பு திட்டத்துக்கு எதிராக தொழிற்சங்க போராட்டத்தை மேலும் முன்னெடுப்பது அவசியம் என மின்சார சபை தொழிற்சங்கங்கள் மேலும் வலியுறுத்தியுள்ளது. கடந்த வாரத்தில் மாத்திரம் அரசு தொடர்பாக 70 சோதனைகளை முன்னெடுத்துள்ளதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை அறிவித்துள்ளது. விலையை காட்சிப்படுத்தாமல் அரசு விற்பனை செய்தமை, அரிசியை பதுக்கி வைத்தல் உட்பட சமூகங்கள் குறித்தும் சோதனை நடவடிக்கையின் போது வெளிக்கொணரப்பட்டதாக நுகர்வோர் விவகார அதிகார சபை குறிப்பிட்டுள்ளது. இதனிடையே அரசு தட்டுப்பாடு நாட்டில் இல்லை என அரசாங்கம் ஏற்கனவே தெரிவித்திருந்தவை குறிப்பிடத்தக்கது. தற்போது சிறையில் உள்ள இலங்கை வம்சாவளியைச் சேர்ந்த பெண்ணொருவரை தமிழீழ விடுதலை புலிகள் இயக்கத்துடன் தொடர்புடையது என கூறப்படும் பணச்செலவை குற்றச்சாட்டு குறித்து விசாரிக்க சென்னையில் உள்ள விசேட தேசிய புலனாய்வு முகவரக நீதிமன்றம் அமலாக்கத்துறைக்கு அனுமதி அளித்துள்ளது. மேரி பிரான்சிகா லட்சுமணன் என்ற குறித்த பெண் தமிழ்நாட்டில் புழல் பெண்கள் சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார். அவர் விடுதலை புலிகள் அமைப்புடன் தொடர்பை கொண்டிருப்பதாக கூறப்படும் குற்றச்சாட்டில் ஏற்கனவே தேசிய புலனாய்வு முகவரத்தினால் அவர் விசாரணைக்கு உட்படுத்தப்படுகிறார். அவர் இந்த முகவரத்தினால் 2022ஆம் ஆண்டில் தாக்கல் செய்யப்பட்ட பணச்செலவை வழக்குடன் தொடர்புடையதுடன் தெரிவிக்கப்படுகிறது. மும்பையில் உள்ள வங்கிக் கணக்கு பணம் எடுப்பதற்கு போலி இந்திய அடையாள ஆவணங்களை பயன்படுத்தியதாக அவர் மீது குற்றம் சாட்டப்பட்டதாக அதிகாரிகள் கூறுகின்றனர். இந்த நிதி விடுதலை புலிகளின் மீளுருவாக்க செயற்பாடுகளுக்காக இருக்கலாம் எனவும் சந்தேகிக்கப்படுகிறது. இந்நிலையில் சட்டவிரோத பணப்பரிமாற்றத்தில் ஈடுபட்டுள்ள நபர்கள் மற்றும் வலையமைப்புகளை அடையாளம் காண்பதற்கு குறித்த பெண்ணை விசாரிப்பது அவசியம் என்றும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் நீதிமன்றத்துக்கு தெரிவித்துள்ளனர். நீதிமன்றம் அதனை ஏற்றுக்கொண்டு 2 நாட்கள் சிறையில் அவரை விசாரிக்க அதிகாரிகளுக்கு அனுமதி அளித்தது. சிறை விசாரணையின் போது மடிக்கணினிகள், அச்சுப்பொறிகள் மற்றும் இலத்திரையல் சாதனங்களை பயன்படுத்தவும் நீதிமன்றம் அனுமதி அளித்துள்ளது. ஜெனீவாவில் நடைபெறும் ஐநா மனித உரிமைகள் பேரவையில் 60வது அமர்வு 2019 உயிர்த்தினாயுத குண்டு தாக்குதலில் கொல்லப்பட்டவர்களுக்கான நீதிக்குரல் மீண்டும் எழுப்பப்பட்டுள்ளது. கொழும்பு ஷங்கரிலா விருந்தகத்தில் தாக்குதலுக்குள்ளாக உயிரிழந்த 20 வயதான ஊழியர் விஹேந்த ஜெஹந்தவின் தந்தை சுராஜ் நிலங்க சர்வதேச தொண்டு நிறுவனங்களின் சார்பாக உரையாற்றினார். அவரது உறவில் தாக்குதலை நடத்தியவர்கள் மட்டுமல்லாமல் பின்னணியில் இருந்த அனைவரும் பொறுப்பு கூற வேண்டும் என்று வலியுறுத்தியுடன் ஒரு சுயாதீனமான, விரைவான, முழுமையான குற்றவியல் விசாரணை அவசியம் என்றும் சுட்டிக்காட்டினார். அதேவேளை ஜனாதிபதி அனுகுமார் திசாநாயக்க பதவியேற்று தற்சமயம் ஓராண்டு கடந்த போதிலும் பாதிக்கப்பட்டோர் நீதி பெற நம்பிக்கை மங்கிக் கொண்டிருப்பதாகவும் மூளையாக செயற்பட்டவர்கள் இன்னும் வெளிக்கொணரப்படவில்லை எனவும் அவர் கவலை தெரிவித்துள்ளார். மேலும் தாக்குதலுக்கு முன் கிடைத்த எச்சரிக்கை புறக்கணிக்கப்பட்டதையும் தேவையான பாதுகாப்பு ஏற்பாடுகள் மேற்கொள்ளப்படாததையும் கடுமையாக விமர்சித்த சுராஜ் நிலங்க இதனால் நூற்றாண்டுக்கணக்கான வழிபாட்டாளர்கள் மற்றும் விருந்தினர்கள் உயிரிழக்க நேரிட்டதாகவும் குறிப்பிட்டுள்ளார். பொருளாதார சமூகவியல் ஆதரவு உட்பட முழுமையான இழப்பீடு வழங்கப்பட வேண்டும் எனவும் வலியுறுத்திய அவர் இலங்கை அரசு சர்வதேச வழிமுறைகளுடன் ஒத்துழைப்பை உண்மையாகவும் பொறுப்பு குரலை உறுதி செய்ய வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார். இந்தியர்களுக்கு பிடித்த பொருட்களை குறைந்த விலையில் இன்று காலை முதல் கொள்வரவு செய்ய முடியும் என பிரதமர் மோடி அறிவித்துள்ளார். இந்திய மக்களுக்கு இன்று ஆற்றிய விசேட உரையில் அவர் இதனை தெரிவித்துள்ளார். இன்று முதல் அமலாகும் வகையில் ஜிஎஸ்டி சீர்திருத்தம் நாட்டின் வளர்ச்சியை அதிகரிக்கும். வருமான வரிச்சலுகை மூலம் மக்களுக்கு முதல் பரிசு வழங்கப்படுவதாகவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். ஜிஎஸ்டி வரி குறைப்பு மூலம் நாட்டு மக்களுக்கு இரட்டிப்பு மகிழ்ச்சி கிடைத்துள்ளது எனவும் பிரதமர் மோடி கூறியுள்ளார். வர்த்தகர்கள், ஏற்றுமதியாளர்கள் மற்றும் பொதுமக்களுக்கு ஏற்படும் சுமையை குறைக்கும் வகையில் 4 அடுக்குகளாக இருந்த ஜிஎஸ்டி எனப்படும் சரக்கு மற்றும் சேவை வரி 2 அலகுகளாக குறைக்கப்பட்டுள்ளது.
5, 12, 18 மற்றும் 28% என 4 அடுக்குகளாக இருந்த GST இனி 5 மற்றும் 18 ஆகிய 2 அடுக்குகளாக மாற்றப்பட்டுள்ளது. இந்த சீர்திருத்தம் இன்று 22ஆம் தேதிக்கு முதல் அமுலுக்கு வருகிறது. இதனால் இந்தியாவின் அத்தியாவசியமான பொருட்களின் விலை குறைய உள்ளதாகவும் அறிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் இந்திய மக்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி ஆற்றிய உரையில் நவராத்திரியின் முதல் நாளில் GST சீர்திருத்தம் அமுலுக்கு வருவதாகவும் அறிவித்துள்ளார். இதற்கமைய இன்று முதல் இந்திய மக்களின் சேமிப்பு அதிகரிக்கும், விரும்பியதை எளிதாக கொள்வனவு செய்து கொள்ளலாம் எனவும் பிரதமர் மோடி மேலும் அறிவித்துள்ளார். யாழ் நல்லூர் பெண் வீதியில் தியாக தீபன் திலீபனின் நினைவிடத்துக்கு அருகில் அமைக்கப்பட்டுள்ள திலீபனின் ஆவண காப்பகத்துக்கு முன்னால் நாடாளுமன்ற உறுப்பினர் எம். சுமந்திரன் நேரில் சென்றுள்ளார். அங்கிருந்த திலீபனின் திருவுருவச் சிலைக்கு அஞ்சலி செலுத்தியுடன் ஆவண காப்பகத்தையும் பார்வையிட்டார். தியாக தீபத்தின் நினைவுகளை தாங்கிய ஆவண காப்பகம் நேற்று முன்தினம் சனிக்கிழமை மாலை திறந்து வைக்கப்பட்டது. இந்நிலையில் ஆவண காப்பகத்துக்கு நேரில் சென்ற திலீபனுக்கு சுமந்திரன் அஞ்சலி செலுத்தியவை குறிப்பிடத்தக்கது. அதிகாரமும் மமதையும் கடந்த காலங்களில் பலரை காணாமல் ஆக்கியுள்ளது என்று நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். வளமான நாடும் அழகான வாழ்க்கையும் என துணைப்பொருளில் தேசிய உள்ளூராட்சி வாரத்தின் இறுதி நாள் நிகழ்வு பரிசு வழங்கும் நிகழ்வு இன்றும் கொழும்பு மாவட்ட திறன் அபிவிருத்தி மண்டபத்தில் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் மேற்கண்டவாறு தெரிவித்துள்ளார். தொடர்ந்தும் உரையாற்றுகையில் அதிகாரமும் மமதையும் கடந்த காலங்களில் பலரை காணாமலாக்கியுள்ளது. குறிப்பாக JR பிரேமதாச, சந்திரிகா, மஹிந்த ராயபக்ச, கோட்டபாய ராயபக்ச எல்லோருமே சொன்ன வார்த்தைகள் என்ன எல்லோருமே இன்று இல்லை. அனுர அரசு நினைப்பது போன்று இந்த நாட்டை கொண்டு செல்ல முடியாது. காலம் சந்தர்ப்பத்தை கொடுத்திருக்கிறது. அதனை யார் சரியாக பயன்படுத்த தவறுகிறார்களோ காலம் அந்த தண்டனையை தண்டே தீரும் என்று அவர் மேலும் தெரிவித்துள்ளார். இன்று பகல் கரைச்சி பிரதேச சபையினுடைய தவிசாளர் வேளமாகிலிதன் தலைமையில் நடைபெற்ற நிகழ்வில் நாடாளுமன்ற உறுப்பினர் சிவஞானம் ஸ்ரீதரன், கிளிநொச்சி மாவட்ட அரசாங்க அதிபர் சுப்பிரமணிய முரளிதரன் மற்றும் உள்ளூராட்சி உதவி ஆணையாளர், கிளிநொச்சி பிராந்திய போலீஸ் அதிகாரிகள், பிரதேச சபை உறுப்பினர்கள், உள்ளூராட்சி மன்ற உறுப்பினர்கள் என பலரும் கலந்து கொண்டவை குறிப்பிடத்தக்கது. இந்த அரசாங்கம் ஒரு கையாளாகாத அரசாங்கம் என முன்னாள் ஜனாதிபதி மஹிந்த ராயபக்ச தெரிவித்துள்ளார். ரோஹித் அபே குணவர்த்தனவின் பிறந்த நாளை முன்னிட்டு களத்துறையில் இல்லத்தில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு வந்தபோது அவர் இதனை குறிப்பிட்டுள்ளார். அங்கு மஹிந்தவிடம் ஒரு வருடத்தை நிறைவு செய்த அரசாங்கத்தின் நிலை குறித்து ஊடகவியலாளர்கள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள். இதற்கு பதிலளித்த அவர், இந்த அரசாங்கம் ஒரு சோம்பேறித்தனமான அரசாங்கம் என்றும் செய்யும் ஒரு வேலையில் பயன் இல்லை எனவும் அவர் கூறியுள்ளார். யாழ் தென்மராட்சி கொடிகாமம் போலீஸ் பிரிவுக்குட்பட்ட கச்சாய் பகுதியில் இடம்பெற்ற விபத்தில் குடும்ப பெண் ஒருவர் உயிரிழந்துடன் இளைஞர் ஒருவர் காயமடைந்துள்ளார். இந்த சம்பவம் நேற்று காலை 11 மணியளவில் கொடிகாமம் கச்சாய் வீதியில் இடம்பெற்றுள்ளது. அதாவது குடும்ப பெண்ணும் அவரது உறவு முறையான இளைஞர் ஒருவருடன் மோட்டார் சைக்கிளில் கச்சாய் வீதியூடாக கொடிகாமம் நோக்கி பயணித்துக் கொண்டிருந்த வேளை அதே திசையில் சட்டவிரோத மணல் ஏற்றி கொண்டு சென்ற உளவு இயந்திரம் மோட்டார் சைக்கிள் மீது மோதியே குறித்த விபத்து இடம்பெற்றுள்ளது. குறித்த விபத்தை ஏற்படுத்திய உளவு இயந்திரத்தில் தப்பிச் சென்றதாகவும் தெரிவிக்கப்படுகிறது. இவ்விபத்தில் கெட்பேலி மேற்கு மிருசிவிலைச் சேர்ந்த நந்தகுமார் ஜெயலட்சுமி என்ற 46 வயதுடைய குடும்ப பெண் உயிரிழந்துள்ளார். அதேவேளை உறவு முறையான இளைஞரான 22 வயதுடைய கனகலிங்கம் செந்தூரன் என்பவரும் படுகாயமடைந்த நிலையில் சிகிச்சைகளுக்காக சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு அங்கிருந்து மேற்திக சிகிச்சைகளுக்காக யாழ் போதனா வைத்தியசாலைக்கு மாற்றப்பட்டுள்ளார். தற்போது உயிரிழந்தவரின் சடலம் சாவகச்சேரி ஆதார வைத்தியசாலையில் வைக்கப்பட்டுள்ளது. மேலதிக விசாரணைகளை கொடிகாம போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர். ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க இன்றிரவு அமெரிக்காவிற்கு உத்தியோகபூர்வ விஜயம் மேற்கொண்டுள்ளார். இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி ஐக்கிய நாடுகள் சபையின் 80வது பொதுச்சபை அமர்வில் கலந்து கொள்ள உள்ளதோடு மேலும் புதன்கிழமை இலங்கை நேரப்படி பிற்பகல் 3:15 மணிக்கு ஐக்கிய நாடுகள் சபையின் பொதுச்சபையில் உரையாற்றுவார் எனவும் ஜனாதிபதி ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்க ஐக்கிய நாடுகள் சபையின் செயலாளர் நாயகம் மற்றும் பல உலக தலைவர்களுடன் இருதரப்பு கலந்துரையாடல்களையும் மேற்கொண்டுள்ளார். இதேவேளை அமெரிக்காவில் வசிக்கும் இலங்கையர்களுடனான சந்திப்பிலும் ஜனாதிபதிக்கு பங்கேற்பு உள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது. இந்த விஜயத்தின் போது ஜனாதிபதி அன்றகுமார் திசாநாயக்கவுடன் வெளியுறவு, வெளிநாட்டு வேலைவாய்ப்பு மற்றும் சுற்றுலா அமைச்சர் விதித கேதத்தும் செல்ல உள்ளவை குறிப்பிடத்தக்கது. இத்துடன் காலை நேர பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது. தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்வோம். நன்றி.